சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். பயிற்சி பள்ளி, திவ்ய பிரபந்த பாடசாலை, சைவ வைணவ பயிற்சி பள்ளிகள் முழுவதுமாக முடங்கியிருந்த நிலையில் அந்த பயிற்சி பள்ளிகளை எல்லாம் புனரமைத்து அந்த பயிற்சி பள்ளிகளில் பயிற்சி அளித்து கடந்த ஆண்டு அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் 94 பேரும், ஓதுவார் பயிற்சி பள்ளியில் 4 பேரும் என்று 98 பேருக்கு கடந்த ஆண்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய நிகழ்ச்சி நடந்தேறியது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு கடந்த ஆண்டு பயிற்சி பள்ளியிலே சேர்ந்தவர்களும் அர்ச்சகர் பயிற்சி பள்ளிக்குண்டான ஓராண்டு பயிற்சியும் மற்ற பயிற்சிகளுக்குண்டான 3 ஆண்டு பயிற்சிகளும் முடித்த சுமார் 115 பேர்களுக்கு இன்றைக்கு மனமகிழ்ச்சியோடு இந்த சான்றிதழ்களை வழங்குகின்ற நிகழ்வு இரண்டாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த போராட்டத்தின் வெற்றியாக இன்றைய நாளில் பயிற்சி முடித்து 115 மாணவர்கள் இந்த பயிற்சி சான்றிதழை பெறுகின்ற சாதனையாக திராவிட மாடல் அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய முன்னெடுப்பால் இந்த நல்லதொரு சூழல் இன்றைக்கு நிலவியிருக்கின்றது. இதில் பெண் அர்ச்சகர்கள் மாத்திரம் 11 பேர் இன்றைக்கு பெண் அர்ச்சகர்கள் சான்றிதழ் கிடைக்கப் பெறுகின்றார்கள். இது இரட்டிப்பு மகிழ்ச்சி. அனைத்திலும் அனைவரும் சமம், ஏற்றத்தாழ்வுகள் அற்ற சமுதாயம் காண வேண்டும் என்று நம் முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாக போராடி வந்த போராட்டத்தின் விளைவு இன்றைய 11 பெண்கள் அர்ச்சகர்களாக பயிற்சி முடித்தது மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணம். இந்த 115 பேரில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் முடித்தவர்கள் 97 பேர். அதில் 86 ஆண்கள், 11 பெண்கள்.